கோவிஷீல்டுன்ற அந்த வேக்சின் வந்து ஒரு புதிய வகையான நோய் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆமாம், மக்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தடுப்பூசி போடுறதுனால என்ன பக்க விளைவுகள் வரக்கூடும் அப்படின்றது தான் ஏஎஃப்ஐன்ற டாபிக். ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்ல என்னன்னா, இட் இஸ் வெரி 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 ரேர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1000 மடங்கு 10,000 மடங்கு அதிகமாக இருக்குது கம்பேர் டு த ரிஸ்க். ஓகேங்களா, இப்போ 1,00,000 பேர் 2,00,000 பேர் வந்து காப்பாற்றப்படுறாங்க, ஐசியூக்கு போகாமல் வென்டிலேட்டருக்கு போகாமல் உயிரிழப்பு ஆகாமல் காப்பாற்றப்படுறாங்க. ஆனால் அந்த வேக்சின் ரிலேட்டடான சைட் எஃபெக்ட் வந்து யாராவது ஒரு 2 பேருக்கு வருது அப்படின்றது தான் இருக்குது. எவ்ரிதிங் ஹேஸ் காட் இட்ஸ் ஓன் மினிமல் சைட் எஃபெக்ட்ஸ். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இட் மே டிஃபர் ஃப்ரம் பீப்புள் டு பீப்புள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ எந்த மாதிரி ஆட்களுக்கு இது வரக்கூடும்? கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செக்அப் பண்ணிக்கிறதுல தவறே கிடையாது. நீங்கள் லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் நார்மல் ஆகிறது வந்து மெயின் இம்பார்ட்டண்ட்டான ஆன்சராக இருக்குது தேன் டு வரி அபவுட் திஸ் வேக்சின். ஸோ முதல் வேக்சின்ஸை நாங்கள் தான் போட்டிருக்கோம். ஏதாவது ஆச்சுன்னா என்னை தாண்டி தான் உங்களுக்கு ஆகணும், பயப்படாதீங்கன்ற மாதிரி தான் வந்துட்டு மக்களுக்கு வந்து நம்ம தைரியம் சொல்ல வேண்டியது இருக்குது. வேக்சினால எஃபெக்ட்ஸ் வருமானா எஸ், ஆனால் எவ்வளோ எஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிக 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 குறைவு. எவ்வளோ நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லது. இல்ல அந்த ஒரு ரூமர் இருக்கு டாக்டர், வேக்சினுக்கு அப்புறம் தான் ஹார்ட் அட்டாக் ரேட் வந்து அதிகமாகி இருக்கு. விவேக் சார் இறந்தது வேக்சின் தான் காரணம்னு சொல்லிட்டு இப்பயே பேச ஆரம்பிச்சு தவறான பரப்புதல் வந்து இது பண்றீங்க. அது மக்களுக்கு தேவையில்லாம வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். வேக்சின் தான் நம்ம இறப்பை வந்து ஸ்டாப் பண்ணுச்சு. விசில் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஐஸ்வர்யா சுகுமாரன். இன்றைய சிறப்பு நேர்காணல நமக்கு ஒரு டாக்டர் சபரி இணைஞ்சிருக்கிறாரு. ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். ஸோ முதல்ல அவர் வரவேற்றலாம். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு டாக்டர், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், சொல்லுங்க. ஸோ கொரோனா உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு கொள்ளை நோய். கொரோனாக்கு முன் கொரோனாக்கு பின் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி போயிருக்கு. அப்படியேப்பட்ட ஒரு கொள்ளை நோய்க்கு கஷ்டப்பட்டு ஒரு வேக்சினை கண்டுபிடிச்சு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அந்த வேக்சினை போட வச்சு இவ்வளோ பெரிய ப்ராசஸ் போச்சு. இவ்வளோ பண்ணிட்டு கடைசியில் ஒரு நியூஸ் வெளியில வந்திருக்கு. அந்த குறிப்பாக கோவிஷீல்டுன்ற அந்த வேக்சின் வந்து உருவாக்குன அந்த கம்பெனியே வந்து ஆஸ்ட்ராசெனகா, அந்த கம்பெனி வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த மருந்து போட்டதுனால ஒரு புதிய வகையான நோய் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதுவும் இல்லாம ஹார்ட் அட்டாக் கார்டியக் அரெஸ்ட் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு அந்த உருவாக்குன அந்த கம்பெனியே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பெரிய பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. மக்களுடைய பயத்தை வந்து நம்ம சோஷியல் மீடியாக்கள் வழியாக பார்க்க முடியுது. இந்த நியூஸ் எந்த அளவுக்கு உண்மை? ஆமாம், மக்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓரளவுக்கு கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவாக சொன்னோம் அப்படின்னா, நிறைய கேசஸ் வந்து ஆஸ்ட்ராசெனகா மேலே வந்து யூகேல போட்டிருக்காங்க. நிறைய பப்ளிக் இந்த மாதிரி இந்த வேக்சின் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ரத்த கசிவு மூளையில் ஏற்பட்டிருக்கு, ஹார்ட் அட்டாக்ஸ் வந்திருக்கு, இந்த மாதிரிலாம் நிறைய கேசஸ் போட்டிருக்காங்க. ஆஸ்ட்ராசெனகா நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வரைக்கும் ட்ரையல்ஸில் வந்து அதை வந்து நெகோஷியேட் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தாங்க. ஆனால் லாஸ்ட்டில் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வராமல் கிடையாது, வரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிப்போர்ட்ஸ் இருக்குன்ட்டு. ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் எவ்வளோ சதவீதம் இந்த மாதிரி நடக்குதுன்ட்டு. ஸோ இந்த டாபிக் பேர் தான் ஏஇஎஃப்ஐன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்னென்னா அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஃபாலோயிங் இம்யூனைசேஷன். அதாவது ஒரு இம்யூனைசேஷன் அது தடுப்பூசி போடுறதுனால என்ன பக்க விளைவுகள் வரக்கூடும் அப்படின்றது தான் ஏஇஎஃப்ஐன்ற டாப்பிக்கே எல்லா மருத்துவ மாணவர்களும் படிக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்ட் கொஸ்டின் இது ஏஇஎஃப்ஐ. ஸோ இதில் வந்து ஆஸ்ட்ராசெனகாவோட கோவிஷீல்டு வந்து பார்த்திங்கன்னா டிடிபி அப்படின்ற ஒரு நோய் சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா த்ராம்போசிஸ் த்ராம்போசைட்டோபீனிக் பர்பியூரா, அப்படின்னா த்ராம்போட்டிக் த்ராம்போசைட்டோபீனிக் சிண்ட்ரோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, த்ராம்பஸ்னா என்னென்னா ரத்தக்கட்டு. ஓகே, ஸோ த்ராம்போட்டிக்னா ரத்தக்கட்டை உண்டாக்குற, த்ராம்போசைட்டோபீனிக் அப்படின்னா என்ன அப்படின்னா பிளேட்லெட்னு சொல்லிட்டு ஒரு அணுக்கள் இருக்கும் நம்ம உடம்புல. ஓகேங்களா, எப்படி ரத்த ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய அந்த செங்குந்து ரத்தங்களும் வெள்ளை அணுக்கள் இருக்கும், அதே மாதிரி பிளேட்லெட்ஸ் இருக்கும். பிளேட்லெட்ஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தக்கட்டை ஃபார்ம் பண்ணுறது. இப்போ நீங்கள் அடிப்பட்ட உடனே திடீர்னு ப்ளீட் ஆகி கொஞ்சம் நேரத்தில் ரத்தம் கட்டிக்கும், அதுக்கு காரணமே அந்த பிளேட்லெட்ஸ் தான். ஸோ த்ராம்போசைட்டோபீனியா அப்படின்றது என்னன்னா வந்துட்டு பிளேட்லெட் வந்து குறைவாக இருக்கிறது த்ராம்போசைட்டோபீனியா. ஸோ அந்த பிளேட்லெட் குறைவாக இருக்கிறது ப்ளஸ் ரத்தக்கட்டை ஃபார்ம் பண்ணுறது, அதுதான் அந்த சிண்ட்ரோம், த்ராம்போட்டிக் த்ராம்போசைட்டோபீனிக் சிண்ட்ரோம் அப்படின்னு இது ரிப்போர்ட் ஆகுது அப்படின்றாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்ல என்னன்னா இட் இஸ் வெரி 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 ரேர். ஓகேங்களா, எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.002%. ஓகேங்களா, அதாவது 100 பேரில் வந்துட்டு 2 பேருக்கு வந்தால் 2%ன்னு சொல்லலாம். ஓகே, ஆனால் அது 100 பேரில் 2 பேர் கிடையாது. ஓகேங்களா, 0.02 எடுத்திங்கன்னா கூட வந்துட்டு 1000 பேரில் 2 பேருன்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 0.002%ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 10,000 1,00,000 பேரில் வந்துட்டு யாராவது 2 பேருக்கு வந்து வரக்கூடும் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த இதுவாக இருக்குது. ஸோ நம்ம வேக்சின் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு சின்ன கான்செப்ட் என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா வந்து எனி மெடிசின்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்ட்னா
பெனிஃபிட் ரிஸ்க் ரேஷியோ, ஓகேங்களா, அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. எவ்வளோ வந்து நம்ம அதனால் வந்து ப்ராஃபிட் இருக்குது, எவ்வளோ வந்து ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1000 மடங்கு 10,000 மடங்கு அதிகமாக இருக்குது கம்பேர் டு த ரிஸ்க், ஓகேங்களா. இப்போ 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் வந்து காப்பாற்றப்படுறாங்க, ஐசியூக்கு போகாமல் வென்டிலேட்டருக்கு போகாமல் உயிரிழப்பு ஆகாமல் காப்பாற்றப்படுறாங்க. ஆனால் அந்த வேக்சின் ரிலேட்டடான சைடு எஃபெக்ட் வந்து யாராவது ஒரு 2 பேருக்கு வருது அப்படின்றது தான் இருக்குது. இன்ஃபேக்ட் யூகேலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1.5 கோடி பேருக்கு அந்த வேக்சின் போட்டிருக்காங்க. அதில் இது வரைக்கும் 30 பேர் டு 40 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரோக் மற்றும் ஹார்ட் அட்டாக்கான ப்ராப்ளம்ஸ்னால வந்து ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றாங்க. ஸோ 1.5 கோடி பேர் எங்கே இருக்குது, ஓகேங்களா, அதில் வந்து 30 to 40 எங்கே இருக்குது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்கணும். என்ன சார், ஆனால் அந்த 30 to 40 நடக்குதா அப்படின்னு கேள்வி எடுத்திங்கன்னா வந்துட்டு எவ்ரிதிங் ஹேஸ் காட் இட்ஸ் ஓன் மினிமல் சைட் எஃபெக்ட்ஸ், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன். ஓகே, இப்போ வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ஒரு இப்போ நானே எவ்வளோ பேஷண்ட்ஸ் பார்க்குறேன், பல்மனாலஜிஸ்ட் நிறைய பேரை வந்து கோவிட் வேக்சின் போட்டிருக்கோம். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க, சார் இந்த வேக்சின் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு வீசிங் ப்ராப்ளமே வந்திருக்கு. ஸோ ஒருத்தர் சொல்கிறாங்க அந்த வேக்சின் போட்டதுக்கப்புறம் தான் என்ன தெரியும் இருமல் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எல்லாமே வேக்சின் ஒரு கோயின்சிடென்ஸாக வந்து மாறுது, ஓகேங்களா. ஆனால் அந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிற அந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் 2 பூனை வளர்க்குறாங்க, ஒரு நாய் வளர்க்குறாங்க. புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? அது அவங்க கண்ணுக்கு தெரியறதில்ல. அதே மாதிரி சென்னை மாதிரி ஒரு பொல்யூட்டட் சிட்டியில் இருக்காங்க, அது அவங்க கண்ணுக்கு தெரியறதில்ல. ஹார்ட் அட்டாக் வர இண்டிவிஜுவல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேக்சினால வருதுன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஃபேக்டரில் இருக்கும். அவங்க ஒரு சிகரெட் பிடிக்கிறவங்களா இருப்பாங்க, அது அவங்க கண்ணுக்கு தெரியாது, மறந்துடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய குடிப்பழக்கத்துக்கு இருப்பாங்க, மறந்துடுவாங்க. வெயிட் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க, அதை மறந்துடுவாங்க. கொலஸ்ட்ரால் ஹையாக இருக்கும், மறந்துடுவாங்க. ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பில் இருப்பாங்க, அதை மறந்துடுவாங்க. வயசு முதியோராக இருப்பாங்க, அதை மறந்து. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ப்ராப்ளம் வந்து இந்த வேக்சினால தான் வந்திருக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 100% எங்களால் ப்ரூவ் பண்ண முடியல. ஓகே, அதான் உண்மை. ஏன் அப்படின்னா ஒருத்தவங்க லைஃப்பை வந்து மல்டி ஃபேக்டோரியல் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும், ஓகேங்களா. அதில் இந்த வேக்சினும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுதா அப்படின்னா வந்து எஸ்ன்றது தான் வந்துட்டு ஆஸ்ட்ராசெனகாவோட ஆன்சராக இருக்குது. ஆனால் அதோட பர்சன்டேஜ் வந்து மிக மிக குறைவு, 0.002% தான் வந்துட்டு இருக்குது அப்படின்றது தான் வந்து ஆன்சராக இருக்குது. ஸோ டேரெக்டாக மக்கள் வந்து அச்சப்படணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து வேணான்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்ம பெனிஃபிட்ஸை நிறைய பார்த்தோம், ஓகேங்களா. இது வந்து வெரி வெரி ரேர் எஃபெக்ட், ஓகே. அதுவும் இதனால தான் வருதுன்னு ப்ரூவ் பண்ண முடியாது. மல்டிபிள் எஃபெக்ட்ஸ் ஃபேக்டோரியலும் இருக்குன்றதுனால மக்கள் இது ஒரு பெரிய ஒரு இதுவாக பார்க்க வேணான்ற ஒரு விழிப்புணர்வு தான் வந்து நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் முதல் கட்ட பார்வையாக. இட் மே டிஃபர் ஃப்ரம் பீப்புள் டு பீப்புள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ எந்த மாதிரி ஆட்களுக்கு இது வரக்கூடும், அவங்களுக்கு அந்த பெர்சன்டேஜ் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கும்? கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செக்அப் பண்ணிக்கிறதுல தவறே கிடையாது. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்றது யாரை சொல்கிறேன் அப்படின்னா வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஓல்டேஜ் இண்டிவிஜுவல், அவங்களுக்கு வந்து வயசானவங்க முதியோர்கள் 65 வயசு 70 வயசு மேலே இருக்கும்போது ஜென்ரலாகவே அவங்க பாடி வந்து ஏஜ் ரிலேட்டடான நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். ஸோ அவங்களாம் வந்துட்டு ஒரு மாஸ்டல் செக்அப் பண்ணிக்கிறதுல தவறு கிடையாது. ஏன்னா ரத்த கட்டுன்னும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் ஏற்படுது, காலில் ஏற்படுதுன்னா உங்களுக்கு வந்து உயிரில் எந்த பிரச்சனையும் கிடையாது. காலில் ரத்த கட்டினா கால் வீக்கமாகும், கையில் ரத்த கட்டினா கை வீக்கமாகும், அவ்வளோதானே தவிர அது உடனே கண்டுபிடிச்சி ரத்த கரைக்கிற மாத்திரையை போட்டு அதை சரி பண்ணிடலாம். ஆனால் அதே ரத்தக்கட்டு பிரெயினில் ஏற்படுதுன்னா ஸ்ட்ரோக், பக்கவாதம், ஒரு சரி கை கால் வராமையே போயிடுது. ஹார்ட்டில் ஏற்படுதுன்னா ஹார்ட் அட்டாக், அப்போ வந்து உயிரே வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாஸ்டல் செக்அப்பில் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக எல்லாமே செக் பண்ணிடுவாங்க, ஓகே. ஸோ மெயினாக வயது முதியோர்கள் வந்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அதர் தேன் தட் வந்து நீங்கள் ரொம்ப இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம்ஸாக இருக்கீங்க, ஹெச்ஐவி பேஷண்ட்ஸு, அன்கண்ட்ரோல் சுகர் பேஷண்ட்ஸு, ரொம்ப நாளாக ஸ்டீராய்டு மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஆளுங்களும் ஜஸ்ட் நீங்கள் ஒரு வாட்டி செக்அப் பண்ணிக்கிறதுல தவறு கிடையாது, ஓகே. நீங்கள் வந்து லைஃப் ஸ்டைலே மாற்றவும் செய்யணும், ப்ளஸ் இதுக்காகவும் ஒரு பயம் இருக்குன்னா ஒரு வாட்டி நீங்கள் செக்அப் பண்ணிக்கிறதுல தவறு கிடையாது. ஜென்ரலாக ஒன்றும் பெருசாக பார்க்க மாட்டாங்க, உங்களோட பிளட் அணுக்கள்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசிக் இசிஜி, ஹார்ட் இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் செக்அப் பண்ணுவாங்க. மெயினாக பிளட் அணுக்கள் என்ன த்ராம்பாட்டிக் பிளட்லேயே தெரிஞ்சிடும், பிளேட்லெட்ஸ் கம்மியாக இருக்குது, இது அதிகமாக இருக்குது அப்படின்றது பிளட்லேயே தெரிஞ்சிடும். அது ஒரு ஃபார்மாலிட்டி செக் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் வந்து நம்ம வந்து மெயினாக கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் நிறைய இணை நோய்களுக்கு மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோங்க, ஆல்ரெடி நிறைய மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணுமே தவிர ஜென்ரல் பாப்புலேஷனுக்கு வந்து நீங்கள் பெருசாக பயப்படணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது அப்படின்றது தான் வந்து ஆன்சராக இருக்குது. நீங்கள் லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் நார்மல் ஆகிறது வந்து மெயின் இம்பார்ட்டண்ட்டான ஆன்சராக இருக்குது தேன் டு வரி அபவுட் திஸ் வேக்சின், ஓகே. ஸோ நான் திருப்பி சொல்கிற மாதிரி உங்களுக்கு தெரியாதது கிடையாது. இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே வந்து ஃப்ளூ வைரஸோட பேண்டமிக் நடந்தது. உலகத்தில் கிட்டத்தட்ட வந்து 1/3 ஆஃப் த பாப்புலேஷன் வந்து இறந்தாங்க, ஓகேங்களா. அவ்வளோ பேர் இறந்தாங்க, ஓகே. அதே மாதிரி கிட்டத்தட்ட சேம் வைரஸ் தான் இப்போ வந்து அந்த 2020 கோவிட் பேண்டமிக். இந்த 2020 கோவிட் பேண்டமிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் எத்தனை கண்ட்ரியில் இறந்துக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப ஸ்பீடாக அப்படின்ட்டு, ஓகே. ஸோ அப்போ வந்து உங்களுக்கே தெரியும் இந்த ஆல்ஃபா வேரியன்ட் வந்தது, பீட்டா வேரியன்ட் வந்தது, டெல்டா வேரியன்ட் வந்தது. எல்லா வேரியண்ட்டும் உங்களுக்கு இங்கே ஹாஸ்பிட்டலில் இடம் கூட கிடைக்கல, அவ்வளோ ஆம்புலன்சஸ் லைனில் நின்றுட்டு இருந்தது. டெல்டா வேரியண்ட்டோட ஒரு 10 மடங்கு 20 மடங்கு அதிகமாக வீரியம் இருக்குது அப்படின்னு சொன்னது தான் அந்த ஆமிக்ரான்.
இந்த டெல்டாக்கும் ஆமிக்ரானுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது ஒரே விஷயம். ஓகேங்களா, ஆமிக்ரானில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு டெத்து கிடையாது. டெல்டா பீட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆமிக்ரானில் டெத்து கிடையாது. அதே மாதிரி அந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஃப்ளட் ஆகல, யாரும் ஆம்புலன்ஸில் வெயிட் பண்ணல. ரெண்டுத்துக்கு நடுவில் நடந்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தடுப்பூசி மட்டுமே. புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? டெல்டாக்கும் ஆமிக்ரானுக்கும் நடுவில் ஒரே ஒரு விஷயம் நடந்ததுன்னா அது தடுப்பூசி. தடுப்பூசின்ற ஒரு வேவ் வந்து ஏகப்பட்ட ஃபேமிலிஸை காப்பாற்றிருக்குன்ற நன்றி கடனை யாரும் மறக்கக்கூடாது. ஓகேங்களா, இப்போ எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கார் இல்லை, 2 சின்ன பெண் குழந்தைங்க வச்சு நான் வளர்க்குறேன் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் வேவ்ல இறந்தவங்க, செகண்ட் வேவ்ல இறந்தவங்க. ஸோ இதெல்லாமே வந்து இந்த வேக்சின்ஸ் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் பர்டன் ஆஃப் டெத்தை குறைச்சிருக்கு, சிக்னிஃபிகண்ட் பர்டன் ஆஃப் ஹாஸ்பிட்டல் அட்மிஷனை குறைஞ்சிருக்கு. டெத்தை மட்டும் விடுங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது எத்தனை பேருக்கு வேலை அதிகமாக பிரச்சனையாகும். அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் வெளியே வருவாங்க, ஆனால் லைஃப் லாங் ஆக்சிஜனில் இருக்கும், லைஃப் லாங்காக வென்டிலேட்டரில் இருக்கும், லைஃப் லாங்காக வந்து கை கால் வராமல் இருக்கணுன்றது எல்லாம் கோவிடோட ப்ராப்ளம்ஸாக இருந்தது. ஓகே, இது எல்லாமே சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட்டில் டவுன் ஆச்சு. ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் மேலே பர்டன் கம்மியாச்சு. அதே மாதிரி வந்து ஃபைனான்ஷியலாக எக்கனாமிக்கலாக நிறைய பெனிஃபிட் வந்தது. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து பாசிட்டிவ் விஷயமா பார்க்கணும். இந்த ரொம்ப ரேராக நடக்கிற இன்சிடென்ட்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம வந்து ரொம்ப மிகைப்படுத்த வேணாம் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக இருக்குது. ட்ரூ. இப்போ நம்ம ஒரு டேப்லெட் எடுக்கிறோம், ஒரு பிபிக்கு ஒரு டேப்லெட் எடுக்கிறோம்னா கூட கம்பெனிஸ் வேரி ஆகலாம். அது டாக்டர்ஸே வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க, கம்பெனிஸ் வேரி ஆகலாம். ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரே மருந்து, அதுக்கான ரிசல்ட் ஒன்றா தான் இருக்க போகுது. அப்போ வேக்சின் போது நம்ம கோவேக்சினும் எடுத்திருந்தோம், கோவிஷீல்டு 2 வேக்சினும் இருக்கு. அப்போ குறிப்பாக கோவிஷீல்டு மட்டும் ஏன் சொல்லி இந்த ஒரு கேஸ் சொல்லாம இந்த கேஸ்ன்னு சொல்லாமா? இந்த கேஸ் அதுக்கு தானே நடந்திருக்கு. கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாங்க. ஏன்னா அந்த யூகே பாப்புலேஷன் எல்லாமே யாருமே வந்து கோவேக்சின் போடல, நம்ம பாரத் பயோடெக் தயாரிச்சது எல்லாம் கோவிஷீல்டு தான் அங்கே போட்டிருந்தாங்க. ஸோ ஓப்பனாக சொல்லணும்னா நானே கோவிஷீல்டு தான் போட்டிருக்கேன். நாளைக்கு எனக்கு எதாவது நாளைக்கு நியூஸ் நீங்கள் கவர் பண்ணுங்க. ஓகேங்களா, என்ன கோவிஷீல்டு அது வந்து 1 டோஸ் இல்லை 2 டோஸ் இல்லை 4 டோஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டோஸ் கோவிஷீல்டு, செகண்ட் டோஸ் கோவிஷீல்டு, பூஸ்டர் 2 வாட்டி போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் பூஸ்டர், செகண்ட் பூஸ்டர் வரைக்கும் போட்டிருக்கேன். ஏன்னா நாங்களாம் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் டேரெக்டாக வெளியே கோவிட் பேஷண்ட்ஸை பார்க்குறோன்றதுனால வேக்சின் லான்ச் ஆனவொடனே முதல்ல போட்டதே எங்களுக்கு தான். ஓகேங்களா, டாக்டர்ஸ்க்கு தான், முன்கள பணியாளர் தான் முதல்ல போட்டாங்களே. ஓகே, ஸோ அதனால் முதல்ல வந்து பிரிக்கில் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் வாங்கிட்டு வந்தேன். பல்மாலஜி டிபார்ட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு போடுங்க, அவங்க தான் பேஷண்ட்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல் வேக்சின்ஸை நாங்கள் தான் போட்டிருக்கோம். ஏதாவது ஆச்சுன்னா என்னை தாண்டி தான் உங்களுக்கு ஆகணும், பயப்படாதீங்கன்ற மாதிரி தான் வந்துட்டு மக்களுக்கு வந்து நம்ம தைரியம் சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ இந்த கேஸ் ஏன் இந்த மாதிரி வேக்சினா அந்த இதுக்கு தான் கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த நிறுவனம் பதில் சொல்லுதுன்றதுனால தான். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 100-1000 பேர் போயிட்டு கோவேக்சின் மேலேயும் கேஸ் போடுங்க, அவங்களும் வந்துட்டு ட்ரையல்ஸில் வந்துட்டு சார் இந்த மாதிரி ரேராக வரக்கூடாதுன்னு சொல்கிறதுலாம் சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் என்னென்னா, எப்படி வேக்சின் போட்டாங்கன்றதும் ஒரு பாயிண்ட்டாக வந்துட்டு வருது. ஓகேங்களா, சொல்கிறாங்க வாதத்தில். என்ன சார் எப்படி வேக்சின் வந்து வேக்சின் எங்கே போடுறாங்க உங்களுக்கு தெரியும், தசையில் தான் போடணும். இந்த டெல்டாய்டு என்ற மசில் இங்கே இருக்கும், இந்த ஷோல்டரில் உங்கள் எல்லாருக்கும் இங்கே தான் போட்டிருப்பாங்க, டெல்டாய்டு மசிலில் தான் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ நிறைய இடத்துல வந்து இந்த வேக்சின் நிறைய போடணுன்றதுனால எல்லாருக்கும் ட்ரெயின்டு டாக்டர் போடுறதுன்றது எதிர்பார்க்க முடியாது. புரியுதா நான் சொல்கிறது? ஸோ போடும்போது ஜென்ரலாக ஒரு இன்ஜெக்ஷன் போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தசையில் குத்திட்டு அந்த ஊசியை இழுத்து பார்ப்பாங்க. எதுக்கு இழுத்து பார்ப்பாங்கன்னா, அது தசையில் தான் இருக்கா இல்லைனா அங்கே போகிற ரத்த குழாயில் ஏதாவது ஊசி குத்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கையில் ஒரு எங்கே நீங்கள் குத்தினாலும் ரத்தம் வரும். புரியுதா நான் சொல்கிறது? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஏதாவது ரத்தத்தில் குத்தி இருந்ததுன்னா ரத்தத்தில் நம்ம மருந்து செலுத்தக்கூடாது அப்படின்றத இழுத்து பார்ப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டைரக்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பி தசைக்கு போயிட்டு தசையில் இன்ஜெக்ஷனை போடுவாங்க. ஓகே, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இத்தனை பேர் வந்து இப்போ எல்லாருக்கும் டாக்டர்ஸ் போட முடியாதுன்னா நிறைய இடத்துல சிஸ்டர்ஸ் போடுறாங்க. சிஸ்டர்ஸ் போட முடியாத நிறைய இடத்துல இப்போ எக்ஸாம்பிள் மலை பிரதேசம் இல்லைன்னா ரூரல் அப்படின்னும் போது ஆஷா ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, அவங்க போடுவாங்க, ட்ரெயின்ட் ஆயாமான்ற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, ஏஎன்எம்னு சொல்லுவாங்க, ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப், ஏஎன்எம்ஸ் போடுவாங்க. ஓகே, கிராமத்து பகுதியில் நிறைய இடத்துல ஏஎன்எம்ஸ் தான் டெலிவரியே பார்த்துட்டு இருந்தாங்க பல காரணமாக. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இவங்களாம் வந்து போடுறாங்க. ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேக்சின் நிறைய போடணும், ட்ரெயின்டு வந்து போட முடியாத போது சில நேரத்தில் அந்த ஸ்பீடில் வந்துட்டு அந்த இழுத்து பார்க்காம கொடுக்கும்போது சில நேரத்தில் டேரெக்டாக ரத்த குழாயிலேயே கூட வந்து அந்த வேக்சின் செலுத்தி இருக்கலாம். அப்படி செலுத்துறதுனால என்ன சார் டிஃப்ரென்ஸ் ஏதாவது ஏற்படுமானா, மைல்டாக வந்து ரத்தத்தில் செலுத்தும் போது தசையோட ரத்தத்தில் டேரெக்டாக செலுத்தும் போது இந்த மாதிரி ரத்த கட்டுகள் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகுது. ஓகேங்களா, ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபால்ட்டி டெக்னிக்லேயும் வந்துட்டு இந்த ரிஸ்க் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம WHO சைட்லையும் சொல்லியிருக்காங்க, ஆஸ்ட்ராசெனகா சைட்லையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாலையும் வந்துட்டு IMAல வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசும்போதும் வந்து CNN இதெல்லாம் பேசும்போதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபால்ட்டி டெக்னிக்ஸ் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃபால்ட்டி டெக்னிக்ஸ் என்ன நடக்குதுன்னா, டைரக்டா ரத்த குழாயில கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா, இந்த கோவிஷீல்டு வேக்சின் வந்து அடினோ வைரஸ் வெக்டார் வேக்சின்.
அடினோ வைரஸ்ன்றது ஒரு வைரஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸை கேட்ச் பண்ணி நம்ம உடம்புக்கு கொண்டு போகுது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வெக்டாராக சொல்கிறோம். வெக்டார்ன்றது என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ராக்கெட் இருக்கு. ராக்கெட் சும்மா மேலே பறக்குதா, இல்லை ராக்கெட் வந்து ஒரு ஏவுகணையை சேட்டலைட்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பறக்குதா? சேட்டலைட்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, அந்த சேட்டலைட் தான் கொரோனா வைரஸோட வேக்சின். அந்த ராக்கெட்டு தான் அந்த அடினோ வைரஸ். ஓகேங்களா? ஸோ இந்த அடினோ வைரஸ் வெக்டார் வேக்சின் இது வந்து நம்ம டேரக்டாக ரத்தத்தில் போடும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த அடினோ வைரஸ் ஒரு மேக்னெட்டிக் எஃபெக்ட் மாதிரி கிரியேட் பண்ணுது. அந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட்னால இருக்கிற அந்த பிளேட்லெட்ஸ்னு சொன்ன தெரியுமா, ரத்தக்கட்டு ஃபார்ம் பண்ணுறது, அது எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுது. ஸோ அந்த பிளேட்லெட்ஸ் எல்லாமே அந்த அடினோ வைரஸ் நோக்கி பயணிக்கும் போது PF4ன்னு ஒரு மாலிக்யூல் ஃபார்ம் ஆகுது. அதான் பிளேட்லெட் ஃபேக்டர் 4. இதெல்லாம் ரொம்ப டீட்டெயில் பயாலஜி. ஓகேங்களா? பட் ஆனாலும் மக்களுக்கு என்ன ரீசன் தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். இந்த PF4 வந்து பார்த்தீங்கன்னா ரத்தக்கட்டு அதிகமாக ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த இன்ஜெக்ஷனை வந்துட்டு இழுத்து கரெக்டாக மசிலில் போடாமல் சில நேரத்தில் பை சான்ஸ் வந்து ஏதாவது ரத்த கொலையில் போட்டிருந்தா அவங்களுக்கு வந்துட்டு நார்மல் இண்டிவிஜுவலோட கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபால்ட்டி டெக்னிக்கும் ஒரு ரீசனாக வந்து அமையுதுன்றதுல மாற்று கருத்து இல்லை. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும், ஜென்ரலாக இந்த மாதிரி த்ராம்போசைட்டோபெனிக் பர்பியூரா, த்ராம்பாட்டிக் த்ராம்போசைட்டிக் சிண்ட்ரோம், இது எல்லாமே வந்துட்டு மோர் ஆஃப் வெஸ்டர்ன் டிசீஸ். ஓகேங்களா? ரொம்ப அதிகமாக அந்த ஸ்கின்ல தான் ரொம்ப அதிகமாக வரும். ஓகேங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்கள், நம்ம ஊரில் வந்து இந்த ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஆனால் வெஸ்டர்னில் எடுத்திங்கன்னா அவங்க வந்து இங்கே வந்து சன்பாத் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய வருது அவங்களுக்கு. வந்து பார்த்தீங்கன்னா ரேஷஸ் ரொம்ப அதிகமாகும், ஸ்கின்ல வந்து பிளிஸ்டர்ஸ் அதிகமாகும், மூஞ்சி ஃபுல்லாக புள்ளி ஆகிடும். அவங்களாம் நம்ம கலர் ஸ்கின்னை பார்த்து ஆசைப்படுவாங்க. ஆனால் நம்ம தான் வெள்ளையாகணும்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்படுறோமே தவிர தே ஆல் லைக் தி ஸ்கின். ஏன்னா நம்ம ஸ்கின்ல வந்து தோல் நோய்களோ பெருசாக வராது. ஓகேங்களா? ஜெனட்டிக்கலி நம்ம இன்ஜினியரிங் அப்படி. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த த்ராம்பாட்டிக் த்ராம்போசைட்டோபெனிக் சிண்ட்ரோமோ வெஸ்டர்ன் பாப்புலேஷனில் தான் கொஞ்சம் அதிகமாக எஃபெக்ட் வருமே தவிர இந்தியன் பாப்புலேஷன் வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் குறைவு. ஓகேங்களா? அதுவும் நம்மளுக்கு ஆறுதல். ஆனால் வெஸ்டர்ன் பாப்புலேஷனில் 0.002 போது நம்ம பாப்புலேஷனில் அதுக்கும் என்ன குறைவாக தான் இருக்கும் அப்படின்றது தான் வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ இதுவும் இந்த பாயிண்ட்ஸை வந்து மக்களுக்கு வந்து தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா 2-3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எடுத்திங்கன்னா, வேக்சினால எஃபெக்ட்ஸ் வருமானா எஸ், ஆனால் எவ்வளோ எஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிக 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 குறைவு. எவ்வளோ நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லது. புரிஞ்சிருச்சா சொல்கிறது? ஏகப்பட்ட குடும்பத்தை காப்பாற்றிருக்கு. ஓகே, அதையும் தாண்டி வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த எஃபெக்ட்ஸ் வந்து சில நேரத்தில் ஃபால்ட்டி டெக்னிக்ஸ்னால வரலாம். அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இன்னொரு லாஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஊருக்கோ நம்ம ஊருக்கோ நிறைய ஜெனட்டிக் டிஃப்ரென்சஸ் வந்து இருக்குது. அதனால் வந்து அவங்களுக்கு வரக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம்ஸோ இந்த மாதிரி பக்க விளைவுகளோ சேம் நம்ம ஊரில் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஊரில் நம்மளே வந்துட்டு எவ்வளோ பேஷண்ட்ஸை நம்ம ட்ரையல் பண்ணி பார்க்கும்போது வந்துட்டு எங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துட்டு இந்த பேஷண்ட் ஹார்ட் அட்டாக் இதனால தான் வந்திருக்கு அப்படின்றத சொல்ல முடியல. ஓகேங்களா? ஒரு ரீசெண்டாக ஒரு ஸ்டடி கூட வந்து ஒரு இன்ஸ்டியூட் பண்ணியிருந்தாங்க, எய்ம்ஸ் தான் நினைக்கிறேன், எய்ம்ஸை PGI சண்டிகரோ, கிட்டத்தட்ட ஒரு 4000 பேஷண்ட் ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எடுத்தாங்க. ஏன் இந்த 4000 பேஷண்ட் ஹார்ட் அட்டாக் வந்தது? அதில் ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறது பார்த்தீங்கன்னா திருப்பி ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்மோக்கிங்கு, ஏஜ், இதையே தான் வருதே தவிர எங்கேயுமே வேக்சின் வந்து லாஸ்ட் பாயிண்டா கூட வரல. ஓகேங்களா? அது ஒரு ரூமர் இருக்கு டாக்டர், வேக்சினுக்கு அப்புறம் தான் ஹார்ட் அட்டாக் ரேட் வந்து அதிகமாகி இருக்கு. கண்டிப்பா அது ரூமர் இருக்கு. விவேக் சார் இறந்தது வேக்சின் தான் காரணம்னு சொல்லிட்டு இப்பயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கே சொன்னோம் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெட்டிசன்களை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்துட்டு டெஃபினெட்லி அவங்க எல்லாருக்கும் வந்து நம்ம பதில் என்னன்னா வந்துட்டு நீங்க கொஞ்சம் தவறான பரப்புதல் வந்து இது பண்றீங்க. அது மக்களுக்கு தேவையில்லாம வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். நாளைக்கே நாளைக்கு இப்போ இந்த பறவை காய்ச்சல் தெரியாம நம்ம கெட்ட நேரம் ஏதாவது அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பறவை காய்ச்சலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூ வேக்சின் போடணுன்றன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் வந்து போட்டுக்க மாட்டாங்க. புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? சரி போட்டுக்கிட்டு நீங்கள் நோய் வந்துட்டு நீங்கள் வீட்டிலே இருந்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க, ஹாஸ்பிட்டல் திருப்பி எங்ககிட்ட தான் வருவாங்க. நாங்கள் தானே அந்த பேஷண்ட்டை பார்க்கணும். புரிஞ்சிருச்சா சொல்கிறது? அதே நர்ஸ் தானே பேஷண்ட்டை பார்க்கணும். அப்புறம் இரும்புவீங்க, நாங்கள் அப்படியே ஓடுறதா, ஐயோ நாங்கள் பார்க்க மாட்டோம், நீங்கள் தடுப்பூசி போடலன்னா போக முடியும், எல்லாரும் கேஸ் எடுத்து பார்த்து தான் ஆகணும். அதனால் வேக்சினேஷன்ன்றது தவறான கான்செப்டாக கொண்டு போய் சேர்த்துடக்கூடாதுன்றது தான் வந்து ரொம்ப ரொம்ப நம்ம மீடியாவோட இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்குது. ஏன்னா சயின்ஸ்லேருந்து தான் நம்ம பேசுகிறோம். ஓகேங்களா? ஒரு வேக்சின் வெளியே வருதுன்றது சும்மா வந்துட்டு நீங்கள் வீட்டில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிக்கன் கிரேவி செய்கிறீங்க, ஒரு கடலை மிட்டாய் செஞ்சுட்டு வாங்கடா ஒரு 10 பேர் சாப்பிடுங்கன்ற விஷயம் கிடையாது. ஓகேங்களா? இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் வந்து பார்த்தீங்கன்னா மேன் பவர் இருக்குது, ஹியூஜ் சயின்டிஃபிக் நாலேஜ் இருக்குது. டாக்டர்ஸை தாண்டி சயின்டிஸ்ட் பல பேர் வேலை செய்கிறாங்க. நாங்கள் டாக்டர்ஸ், சயின்டிஸ்ட் சொல்கிறத வந்து நாங்கள் செக் பண்ணிவிட்டு நாங்கள் ட்ரையல் நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகிற டாக்டர்ஸ். சயின்டிஸ்ட் தான் ரிசர்ச் பண்ணி இதை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க அதை வெளியே வந்த உடனே எடுத்த உடனே எங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க. எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் டெஸ்டிங்னு இருக்கும், அதுதான் phase 1 ட்ரையல். அனிமல்ஸ்க்கு ஒன்றும் ஆகலைனா தான் வந்து phase 2க்கு போவோம், phase 2ல ஒன்றே ஆகலாம் தான் phase 3க்கு போவோம். இந்த மாதிரி 4 ஃபேஸ் இருக்குது. ஓகே, இந்த முதல் 2 ஃபேஸ்லேயே மேஜர் சைடு எஃபெக்ட்ஸ் இருந்ததுன்னா அங்கேயே அந்த ட்ரக்கோ அந்த மாலிக்யூலோ நிறுத்தப்படும்.
புரிஞ்சிருச்சா நான் சொல்றது? phase 3க்கே வராது. ஆனா இது வந்து 4 phase தாண்டி தான் வேக்சின் வெளியே வருது. ஓகேங்களா? ஸோ 4 phase தாண்டி வெளியே வரும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட செக்ஸ் மெக்கானிசம் இருக்கு. எந்த இடத்துல பெனிஃபிட் ஐயா இருக்கோ அப்பதான் வெளியே விடுவாங்க. ஓகேங்களா? இல்லைனா வந்துட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க, US FDA இவங்களாம் சாதாரண ஆளா நினைச்சிடாதீங்க. ஓகேங்களா? USSAID, அதே மாதிரி ரஷ்யாவோட ஸ்புட்னிக் வியா இருக்கட்டும், யூகேவோட ஆஸ்ட்ராசெனகாவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து மேஜர் பிளேயர்ஸ். ஓகே, சும்மா பேருக்கு ஒரு வேக்சினை பிசினஸ் அவனை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா மக்கள் ஒரு சில பேர் கருத்து என்ன இருக்குன்னா, இவனை சம்பாதிக்கிறதுக்கு நம்மளை பிடிச்சி ஆடு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறானுங்க, சும்மா குத்துறானுங்க அப்படின்ட்டு. அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு கருத்து. ஓகே, நமக்கு சயின்டிஃபிக்காக நீங்கள் பார்த்துருக்கீங்க கோவிட் எவ்வளோ கம்மியாச்சுன்னு பார்த்துருக்கீங்க. அப்படியே விட்டுருந்தோம்னா எவ்வளோ பேர் போயிருப்பாங்க நம்மளுக்கு தெரியும். அதுக்கு தான் உங்களுக்கு அந்த ஃப்ளூவோட எக்ஸாம்பிளும் சொன்னேன். அதே மாதிரி ரோட்டா வைரஸ்னு ஒரு வைரஸ் இருக்குது. ஓகேங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. இந்த 1990s 2000 ஏகப்பட்ட குழந்தைங்க இங்கே வயிற்றுப்போக்குனால இறந்தாங்க. ஓகேங்களா? வயிற்றுப்போக்குனால இறந்ததுக்கு முக்கியமான வைரஸ் வந்து ரோட்டா வைரஸ். அந்த ரோட்டா வைரஸ் வேக்சினை வந்து போடுறதுனால இப்போ ஒரு குழந்தைங்க கூட ரோட்டா வைரஸ்னால இறக்குறது இல்லை. புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி நீங்கள் 90s 80sலாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா கூணு குழந்தையா இருக்கும். ஓகேங்களா? கூணு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா கை கால் வராமல் கையை இப்படி காலை இப்படி போய் பண்ணின்னு போயிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இது பேர் போலியோ வைரஸ். ஓகேங்களா? போலியோ மைலைட்டிஸ்ன்னு சொல்லுவீங்க. இந்த போலியோ பேஷண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க முடியுதா? இப்போ எத்தனை குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து இந்த போலியோ ப்ராப்ளம்னால இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. யாரும் போலியோனால இல்லை. ஏன்னா போலியோ வந்து கிட்டத்தட்ட எராடிகேட்டட். புரியுது நான் சொல்கிறது? இன்னமும் அதுக்கு காரணம் யாருக்கு நம்ம சான்றிதழ் கொடுக்கணும்னா போலியோ வேக்சினுக்கு தான் கொடுக்கணும். ஓகேங்களா? நம்ம எல்லாருக்கும் சொட்டு மருந்து போட்டிருப்பாங்க வாயில, ஓரல் போலியோ வேக்சின், இன்ஜெக்டபிள் போலியோ வேக்சின். அதனால அதே மாதிரி நம்ம தாத்தாங்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய காலோட சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. யானைக்கால் ஃபைலேரியாசிஸ் பார்த்துருக்கீங்க. இப்போ எத்தனை பேர் நம்ம அப்பாங்க இந்த யானைக்காலோட சுற்றிக்கிட்டு இருக்காங்க? இல்லை நம்ம யாருக்காவது யானைக்கால் இருக்கா? இல்லை. ஓகேங்களா? ஏன் அந்த ஃபைலேரியாசிஸ் என்ற கிருமி அழிக்கப்பட்டது. ஓகே, எல்லாத்துக்கும் வேக்சினுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது. இல்லைனா வந்துட்டு அந்த காலத்தில் நிறைய பேர் இறந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறந்தாலும் அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது. அந்த காலத்தில் வந்து பிரசவத்தில் ஏகப்பட்ட பேர் இறந்துகிட்டு இருந்தாங்க. வீட்டு பிரசவத்தில் ஏகப்பட்ட பேர் இறந்துகிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் இறக்குறதுன்றது ஒரு சகஜமாக பார்த்தாங்களா? அந்த அம்மா மாரியாத்தை வந்து தூக்கிட்டு போயிட்டா, அம்மா வந்து தூக்கிட்டு போயிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு they used to just neglect it. புரியுதா நான் சொல்கிறது? இப்போ ஒரு டெத்துமே சயின்டிஃபிக் ரீசன்ஸை நம்ம தேடுறோம். ஓகே, ஸோ டெஃபினெட்லி வந்துட்டு இவ்வளோ விஷயங்கள் நான் ஏன் மக்கள்கிட்ட சொல்கிறேன், எக்ஸாம்பிள்ஸ் கம்பேரிசன்ஸ் ஏன் சொல்கிறேன்னா, சயின்ஸ் தான் நம்ம உயிரை பாதுகாத்துச்சு. ஓகேங்களா? இந்த வேக்சின் தான் நம்ம இறப்பை வந்து ஸ்டாப் பண்ணுச்சு. அதனால் வந்துட்டு இதனால சைடு எஃபெக்ட் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தவறான விஷயம் மக்கள்கிட்ட போயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு சயின்ஸ் மேலே நம்பிக்கை போகிறதுன்றது மிக மிக தவறாக போயிடும். அதுக்கப்புறம் எல்லாரும் பழைய மாதிரி வந்துட்டு நான் இந்த செடி கொடி மூலிகை அப்படின்ற மாதிரி போகிறதுனா போங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் போயிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு திருப்பி எமர்ஜென்சி நம்ம வந்து இந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் வரக்கூடாது. திருப்பி நீங்கள் அந்த மூலிகைக்கிட்டே போகணும். புரிஞ்சா நான் சொல்கிறது? அப்படி போக மாட்டாங்க யாரும். புரிஞ்சா நான் சொல்கிறது? லாஸ்ட் கிரிட்டிக்கல் போது சார் என்ன சார் அப்படின்வாங்க. இத்தனை நாள் மூலிகை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு நீங்கள் முடிஞ்சளவுக்கு லைஃப் ஸ்டைல் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி மாற்றுங்க. நேச்சுரலாக எடுங்க. சாப்பாடெல்லாம் முடிஞ்சளவுக்கு மூலிகையாக எடுத்துக்கோங்க. அது தவறு கிடையாது. அப்போ மட்டும் பார்பிக்யூ பிஸான்னு சாப்பிடாம அப்போ மூலிகையாக சாப்பிட்ருங்க. உங்களுக்கு டாக்டரோட தேவை பெருசாக படாது. ஆனால் மருந்துகள்னு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஸ்ட்ராங் பேக்கப், ஸ்ட்ராங் ரிசர்ச்க்கு அப்புறம் தான் லான்ச் ஆகுது. டாக்டர்ஸ் கரெக்டாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. நீங்கள் சர்டிஃபைட் டாக்டர்ஸ் கிட்ட தான் போகிறீங்க அப்படின்னா அவங்க படிக்காமல் கண்டிப்பாக ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி வேக்சின் உங்களுக்கு தெரியவே தேவையில்லை. பிரைம் மினிஸ்டரே சொல்கிறாங்க வேக்சின் போடுன்ட்டு, சீஃப் மினிஸ்டரே சொல்கிறாரு வேக்சின் போடுன்ட்டு, உலகத்தில் இருக்கிற புட்டின் அவரே போட்டார், யூகே பிரசிடென்ட் போட்டார், எல்லாரும் போட்டாங்க. ஓகேங்களா? வேக்சின் போடாதாலே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு தயவு செஞ்சு தவறான பிரச்சாரம் வேணான்றது தான் நம்ம ஆன்சராக இருக்குது. ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. மக்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ஆடட் கொஸ்டின் மட்டும் கேட்கணும்னு நினச்சேன். இந்த வேக்சின் போட்ட பிறகு நிறைய பேருக்கு கைவலி ஏற்பட்டது. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி வந்து அதுக்கான சரியான புரிதல் இல்லாதவங்க போட்டால் அது வந்து வேற மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்னீங்க. அந்த கைவலிக்கு அப்போ அதுதான் கண்டிப்பா சான்ஸ் இருக்கு மேடம். சான்ஸ் இருக்கு. நீங்க நாட் ஒன்லி வேக்சின் மேடம், ஒரு டைக்ளோஃபெனாக் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கோங்க. அதாவது வலிக்கு போடுற ஒரு இன்ஜெக்ஷன், ஜுரத்துக்கு போடுற ஒரு இன்ஜெக்ஷன், ஒரு ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன், எனி இன்ஜெக்ஷன் நீங்க நீடில் வந்து பியர்ஸ் பண்றீங்க. பியர்ஸ் பண்ணும்போது அது வந்து நரம்பு மண்டலத்தில் போய் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல நரம்பு மண்டலத்தில் நீங்க அந்த இன்ஜெக்ஷனை போட்டீங்கன்னா நரம்பு டேமேஜ் ஆகும்ல. அப்போ கை வந்து உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். புரிஞ்சிருச்சா நான் சொல்றது? சில நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிசால்வ் ஆகிற இன்ஜெக்ஷன்லாம் கரெக்டாக ஜெட் ட்ராக் டெக்னிக்ல எல்லாம் போடணும். அப்படி போடாம அந்த ஆயில் இன்ஜெக்ஷன்லாம் ஒரே இடத்துல போட்டாங்கன்னா அந்த இடத்துல சீல் கோத்துக்கும். ஓகேங்களா சார்? நிறைய பேருக்கு சீல் வடியும், ஆப்ரேஷன் பண்ணி சீலை வெளியே எடுப்பாங்க. அதுதான் இன்ஜெக்ஷன் சைட் ஆப்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இன்ஜெக்ஷன் போடுற சைட்ல வந்துட்டு சீல் பிடிச்சிக்கிச்சு. சிம்பிளா புரியணும்னா ஓகே, இது எல்லாமே லோக்கல் இன்ஜெக்ஷன் போடுறதுல வந்து ஃபால்ட்டி டெக்னிக்ஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகள். ஓகேங்களா? அதனால தான் வந்து நம்ம எப்பவுமே வந்து இப்போ இந்த வேக்சின் விடுங்க ஒரு டிரைவ்னால நம்மளுக்கு அவ்வளோ எத்தனை மேடம் 130 கோடி பேர் மேடம், இங்க 130 கோடி பேருக்கு நம்ம வேக்சின் போடணுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. புரியுதா நான் சொல்றது? அதனால வந்து யாரெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த் கேரை யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணி
பண்ணி பண்ணணும் ஓகேங்களா. இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹவுஸ் சர்ஜன் இன்டர்ன்ஸை ட்ரெயின் பண்ணேன் ஓகேங்களா. நம்ம வென்டிலேட்டர் இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும், இது வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த ஒரு வென்டிலேட்டர் காம்ப்ளெக்ஸ்க்கு போயிடுவேன். புரிஞ்சிருச்சா? இதில் ஏதாவதுனா எனக்கு வீடியோ காலில் ஃபோன் அடி முடிஞ்சிருச்சு. புரிஞ்சுதா? நான் வந்து இங்கேயே இருந்துக்கிட்டு அங்கேயும் இருக்க முடியாது. புரியுதா? ஏன்னா நுரையீரல் டாக்டர்னு ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க. நாங்கள் 4-5 பேர் எப்படி 4 லட்சம் பேரை பார்க்க முடியும்? புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? அப்போ அடுத்தடுத்து இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சவங்கள கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து நாங்கள் கிளம்ப வேண்டியதாக இருக்குது. ஆனால் அதனால தான் வந்து இந்த ஃபால்ட்டி டெக்னிக்ஸ் வேக்சின்ஸ் அப்போ ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ வந்து நீங்கள் ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் போடுறீங்க அப்படின்லாம் பண்ணும்போது வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு சர்டிஃபைட் டாக்டர் கிட்ட போய் போடுங்க ஓகேங்களா. நல்ல அவங்க டாக்டர் அவங்க நர்ஸ் வச்சிருப்பாங்க, அவங்க ஒரு ஏஜ் ஓல்டு நர்ஸாக இருப்பாங்க. அந்த நர்ஸ் வந்துட்டு 30-40 வருஷம் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி கைகளை நீங்கள் தேர்ந்தெடுங்க ஓகேங்களா. அவ்வளோதானே தவிர மற்றபடி வந்து இந்த இன்ஜெக்ஷன் ரிலேட்டடாக ப்ராப்ளம் வருமானா அது டெக்னிக்னால கண்டிப்பாக வரும் மேடம். நரம்பு மண்டலத்தில் அடிபட்டா வலி கொடாயும், இன்ஜெக்ஷன் கரெக்டாக டிசால்வ் ஆகிற மாதிரி போடலன்னா வந்து அந்த சீல் கட்டிக்கும். அதுக்கப்புறம் வந்து ரத்த கட்டுகள், ரத்த குழாய் உள்ள போட்டுட்டாங்கன்னா சில நேரத்தில் ரத்த கட்டுகள். இதெல்லாம் வேக்சின் போடுறதுனால மட்டும் இல்லை, எனி இன்ஜெக்ஷன் போட்டாலும் வரக்கூடும். இதெல்லாம் இன்ஜெக்ஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அண்ட் ஃபால்ஸ் ரூமர்ஸை பரப்பாதீங்கன்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக மக்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கொரோனா டைமில் உங்களை மாதிரி டாக்டர்ஸ் தான் அந்த நேரத்தில் அவங்களுடைய உயிரையும் கருதாமல் சர்வ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்காக இந்த டைம் யூஸ் பண்ணி தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த டைமுக்காகவும் நன்றி, கொரோனா டைமில் நீங்கள் சர்வீஸ் பண்ணதுக்காகவும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி மேடம், வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ.